அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர்கள் சில பேர் மெசேஜ்லயும் கால் பண்ணி கேட்கறாங்க. ஏன் நீங்க விஜய் அண்ணனை தப்பு தப்பா பேசுறீங்க? விஜய் அண்ணனை தப்பு தப்பா பேசி உங்களுடைய இமேஜையும் உங்களுடைய பேரையும் ஏன் கெடுத்துக்கிறீங்க? அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, கரூர் கூட்டத்துல 41 பேர் இறந்தாங்கல்ல. அந்த 41 பேர்ல ஒரு ஆள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் நீங்க என்ன தெரிவு பண்ணிருக்கீங்க? விஜய அவனா இவனான்னு திட்டி ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டிருப்பீங்க. விஜய் இருந்த இடத்துல யார் இருந்தாலும் என்னுடைய விமர்சனம் கண்டிப்பா இருக்கும். தத்துவம் இல்லாத தலைவர்களை எப்பவும் ரசிகர்கள் தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. ஆனா விஜய நான் விடுற மாதிரி இல்லை. என்ன நடந்தாலும் சரி. சரி, ஓகே, வாங்க நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். விஜய் அண்ணனோட அன்றும் இன்றும் அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஈக்குவல் 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் வெளியே போறோம்பா, உள்ள கூப்பிட்டு வா 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 அங்க மரத்தை பிடிச்சிட்டோங்கறியா? சரி, ஓகே, கிளிய பிடிச்சிட்டோங்க. சூப்பர். நீ கண்ணுக்கு போந்துறையா? சரி, கண்ணுக்கு அப்ப மாதிரியே மேல இருந்து போ. சரியா? செத்தா ஊர்லாம் சாகட்டும். செத்தா நான் டிஎம்கே மேல வெளியே போட்டு போய்க்கலாம். சூப்பர். நீ சூப்பர். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒத்திய பார்த்துட்டு இருக்கேங்க. கரூர் கூட்டத்துல ஷூட்டிங் நடக்கையாமாங்க. ஒத்தியதான் பார்த்தாங்களா? எப்படி ஒத்திக பார்த்தாங்களாமா அப்படின்னு ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குங்க. யாரு இந்த இரிட்டேட்டிங் பேஸ் இறைச்சவாயன் ராஜ்மோகன் சொன்னதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க. இவங்க சொல்லக்கூடிய ஆளுதாங்க. ஷூட்டிங் நடத்தல, ஒத்திகை தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுதானா. விஜய் அத்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகட்டும், இல்ல எந்த ஒரு நடிகர் நடிகை வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மாவட்ட செயலாளர் வீட்டோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரா? இல்ல. திருநெல்வேலியில மாவட்ட செயலாளர் இறந்து போனாரு, அதை போய் பாத்தீங்களா? இல்ல. அவருடைய குடும்பத்துக்கு தான் ஆறுதல் சொன்னீங்களா? அதுவும் கிடையாது. திருச்சியில யங் விங் செக்ரட்டரி இறந்து போனாப்ல, அதையாச்சும் போய் பாத்தீங்களா? இல்ல. அவருடைய குடும்பத்துக்கு தான் ஆறுதல்னு சொன்னீங்களா? அதுவும் கிடையாது. அரசியல் தான் உங்களுடைய மூச்சுன்னு வந்துட்டீங்க. சொந்த கட்சிக்காரனுக்கு ஒரு பாதிப்புனா போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இதே ஒரு நடிகையோட வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிக்கு பிறந்த நாள்லாம் ஓடி போறீங்க. அப்புறம் நடிகர் நடிகை வீட்டுல ஏதோ வளகாப்பு ஆனாலும் இல்ல கல்யாணம் ஆனாலும் முதல் ஆளா ஓடி போய் நிக்கிறீங்க. இதே மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா திரும்பவும் நீங்க சினிமாவுக்கு தான் வரணும். திரும்பவும் நீங்க சினிமாவுக்கு வந்தாலும் அந்த சினிமா உங்களை ஏத்துக்காது. இப்ப சொல்லுங்க, விஜய திட்டலாமா திட்டக்கூடாதா? இப்பயுமே ஒரு சில தற்குறிகள் வருவீங்க முட்டை கொடுக்கறதுக்கு. இந்த விட அப்பயே எங்க அண்ணன் பத்தியா பேசுற, நீ எதுக்கு பேசுற, நீ பேசக்கூடாது அப்படின்னு வருவீங்க இல்லையா? வாங்க பாத்துக்கலாம். விஜய்க்கு 2.5 வருஷம் சிஎம் பதவி தரன பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினதா இந்த டைகர் ஃபயர் ஆதவர்ஜனா சொன்னாங்க தானே. அதுக்கப்புறம் விஜய் என்ன சொன்னாப்ல? வதந்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாப்ல. இப்போ டைகர் ஃபயர் ஆதவர்ஜனா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான்? டெல்லியே விஜய்க்கு சிஎம் பதவி தர தயாரா இருந்தாங்களாமா. அதைய விஜய் என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாராமா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? ஒன்னு ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இவனுங்க தற்குறி ஏதோ ஒண்ணு பேச மாட்டாங்க, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னு ஆமானும்பாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. போங்களாடி. ஊழல் கரை படியவும் படியாது, படியவும் விடமாட்டான் இந்த விஜய். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. நீ பேசுறா டைகர் ஃபயர் ஆதவர்ஜனா. ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீ ஊழலை எதிர்க்கணும், இல்லையா ஆதரிக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஊழலை எதிர்த்து ஆதரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சிலை வைக்கிறதுக்கு மட்டும் எங்க இருந்து சார் காசு வருது? இது இன்று இது கண்ணாடி சார். கலைஞர் ஐயாவுக்கு சிலை வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது அன்று. புரிஞ்சுதுங்களா? நம்மளுடைய விஜய் அண்ணன் எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பேசியிருக்காப்ல. இன்னும் நிறைய இருக்கு, இருங்க ஒவ்வொரு பாயிண்ட நான் சொல்றேன், கேளுங்க. விஜய் அண்ணன் 2026 எலெக்ஷன்ல தோந்துட்டு அப்படின்னா என்ன தெரியுங்க சொல்லுவாரு? சிரிப்பு தாங்க வருது. இருந்தாலும் நான் சொல்றேன், கேளுங்க. நான் ஜெயிச்சிருந்தா 24 மெடலோட இது ஒண்ணு சேர்ந்து 25 இருந்திருக்கும். நான் ஜெயிக்காம விட்டு கொடுத்ததுனால
ஒரு குடும்பமே வாழ்ந்துரு அப்படின்னு யார் சொல்லுவா? விஜய் அண்ணன். ஆமா. எப்படி ஒண்ணு இப்படி பேசுவாங்க, எப்படி நான் தேர்தல்ல ஜெயிப்பேன், ஜெயிக்காம விடமாட்டேன், அடுத்தது எப்படி வந்துட்டேன், அதை சமாளிக்கிறாங்க. இந்த தற்குறி கூட்டம் தோத்து போனத எப்படியெல்லாம் சமாளிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? இப்படிதாங்க சமாளிப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. கண்டிப்பா இந்த 2026 எலெக்ஷன்ல என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். வேணா காத்திருந்து பார்ப்போம். உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நேரம் கண்டிப்பா வரும். ரெடியா இருங்க. தயாரா இருக்கோம். நீங்க வாங்கினேன். சினி ஃபீல்ட்ல இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க. உங்களுடைய எதிர்காலத்துல அரசியலுக்கு வருவீங்களா? அரசியலுக்கு வரத்துக்கான எண்ணம் இருக்கா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில ஆப்போசிட்ல இருக்கிறவரை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவர் என்ன தெரியுமா சொல்லுவாப்ல? நிச்சயமா இல்ல, கண்டிப்பா வரமாட்டேன், எனக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாருங்க. அந்த ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கிற பேர் என்ன தெரியுங்களா? உங்க அண்ணன் விஜய் அண்ணன். அவருக்கு அரசியல் மட்டும் இல்ல, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆமாங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரே சொல்லியிருக்காரு என்னன்னு, எனக்கு அரசியல்னாவே என்னன்னே தெரியாது. சில்வர் பாத்திரத்திலையும் பூஸ்ட் பாக்ஸ்லயும் தண்ணீர் பாட்டிலையும் விஜயோட போட்டோ ஒட்டி மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாங்கல்ல, அது என்ன பண்ணாங்க, தேர்தல் ஆணையம் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தற்குறி கூட்டம் என்னன்னு தெரியுங்களா கதறாங்க? அது எப்படிங்க, நாங்க பண்ணும்போது மட்டும் சிக்கிக்கிறோம், மற்ற கட்சிகள் எல்லாம் பண்ணும்போது சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்களாம். நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய அந்த சிந்தனையே தப்பு. இப்போ திமுகவை தீய சக்திங்கிற, அதுக்கப்புறம் பட்டும் படாம அதிமுகவை என்ன சொல்ற, ஊழல் சக்தின்னு சொல்லி தானே நீ ஓட்டு கேட்டுட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது மற்ற கட்சி செய்யும் போது மட்டும் சிக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க செய்யும் போது மட்டும் சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றிய, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? முட்டாள்தனமா தான் பேசுவியா? தற்குறி தற்குறி தற்குறி. நீங்களும் எங்க போய் ஊழல் ஒழிக்க போறீங்க, லஞ்சத்தை ஒழிக்க போறீங்க. சரி, இப்போ விஜய சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த தற்குறி கூட்டம் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, மற்ற கட்சி வந்து ஆட்சி செய்யும் போது இந்த பிரச்சனை நடந்துச்சுல்ல, இப்பயும் நடக்குது, அதை கண்டுக்காம நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.